ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மாணவர்களே, இந்த நாள்ல நியாயாதிபதி 15வது அதிகாரத்துல வாசிக்கப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது அவருடைய கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினார். அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புட்டு நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடைய எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடையின் பின்னால் 1000 பேரை கொன்றேன் என்றான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த பெலிஸ்தரோட சிம்சோனை கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க, ஏன்னா புது கயிறுனால கட்டி இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. புது கயிறால கட்டி பெலிஸ்தர்கிட்ட கொண்டு போய் அவங்கள கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஏன்னா சிம்சோன் தேவனை நோக்கி அந்த இடத்துல அவர் நினைச்சிருக்காரு. நினைக்கும் போதே அவரோட கட்டுக்கள் எல்லாம் அவிர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தீ பற்றி அவிர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலை இப்படிதான். நம்மள ஏதோ ஒரு கட்டுக்கள்ல இருக்கலாம், நம்ம ஒரு பிசாசு கட்டுக்கள்ல இருக்கலாம், நம்ம ஏதோ முடியாத நம்ம ஒரு ஆபத்துல போய் மாட்டி கொண்டு இருக்கலாம், இல்ல சிறைச்சாலையில இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இல்ல 4 பேர் நம்மள ஏதாவது கடத்தி கொண்டு போய் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளும் இருப்போம். அப்பனா அந்த இடத்துல என்ன நடந்ததான்? தேவனோட ஆவி சிம்சோன் மேல் இறங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும் போதும் தேவனை நம்ம நினைக்கும் போது நம்ம அந்த நடக்கிற கஷ்டத்தை நினைக்காம அந்த சூழ்நிலை தேவனே இது என்னன்னு தெரியல, நீங்க வாங்க, நீங்க நாயந்தீருங்க அப்படின்னு சொல்லி தேவனை கூப்பிடும் போது சிம்சோனை எப்படி இந்த பெலிஸ்தர்ட்ட இருந்து அந்த கட்டுக்களை அவுத்தாரோ அந்த இடத்துல சிம்சோன் மேல ஆவி இறங்கி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவி இறங்கினோம்னா இந்த கட்டுக்கள் எல்லாம் அந்த தீ பிடித்திருந்தது அப்படியே அந்த கயிறுகள்லாம் அவிர்ந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கயிறுகளை அவுத்து ஏன்னா சிம்சோனுக்கு ஒரு அவரோட ஆவி வந்தோன்னு ஒரு பலம் உண்டாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு கழுதையின் தாடை எலும்பு, பச்சை தாடை எலும்பு அங்க கடந்திருக்கிறது. அந்த இடத்துல தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்காம அவர் செய்ய முடியாது இல்லையா? ஆலோசனை கொடுத்திருக்க அந்த பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருந்தா இந்த மாதிரிதான் தேவனை அழைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பலத்தினாலே ஓடக்கூடாது. நம்ம பலமோ பலாக்காரமே ஒன்றுமே இல்லை. தேவனோட ஆவினால எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனோட ஆவி சிம்சோன் மேல் இறங்கும் பொழுது என்ன தேவன் அந்த சிம்சோன் 1000 பேரை கொண்டிருக்கிறார். அப்பனா குவியலாக குமிச்சு போட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இதுதான் நம்மளும் ஒரு பிரச்சனையில இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி தேவன் இயேசுவே என்று அழைத்தோம்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, சிறைச்சாலையில இருக்கிறோமா, நம்ம ஒரு ஆபத்துல இருக்கிறோமா, நம்ம ஒரு வீட்டுகள்ல ஒரு பிசாசு கட்டுகள்ல இருக்கிறோமா, வீட்டுல 4 பேர் இருக்காங்க, அந்த பிரச்சனை நம்மள மீளவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல இயேசுவே நீங்க வாங்க, உங்களோட வல்லமை என் மேல் ஊற்றுங்க நீங்க சொல்லும் போது கண்டிப்பா இந்த சிம்சோனுக்கு நடந்த ஒரு அற்புதம் நமக்கும் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்பனா விசுவாசமா அழைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல சிம்சோனை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாக்கணும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கும் போது கூட சில வார்த்தை சொல்லுகிறது, நம்ம தான் ஜெயிச்சோம், நம்ம தான் பண்ணோம்னு சொல்லி அந்த பெருமை மட்டும் கொண்டாடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்திருக்கார், இது இந்த பிரச்சனை விடுதலை கொடுத்திருக்காருன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கணுமே தவிர நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஏன்னா சிம்சோன் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல தேவனோட ஆவி வந்ததுனாலதான் சிம்சோன் 1000 பேரை கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது போலதான்
நம்ம தேவனோட ஆவியதான் அவரை அழைக்கும் போது அவர் பலத்தினாலதான் நம்ம ஒவ்வொன்றும் செய்யறோமே தவிர, ஏன்னா நம்மனால ஒண்ணுமே ஆகாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம பலத்தினால நம்ம ஓடணும் ஒவ்வொருத்தர் நினைக்கிறோம், அது ஒன்றுன்னு முடியாது. ஏன்னா அவரோட ஆவியினாலதான் எல்லாமே கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராம்நாத் லேக் என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விட வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேயிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேயில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்படிதான் தேவன் அந்த இடத்துல கூட சிம்சோனை கொன்று முடித்த பின்னாடி கூட சிம்சோனு 1000 பேத்தை கொண்டு குமிச்சு போட்டு கூட அவர்னால முடியல. அப்போ ஒரு தாகம் உண்டாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த இடத்துல கூட அவர் அந்த இடத்துல கூட முழங்கால் போட்டு அவர் ஜெபித்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஜெபித்த உடனே அந்த இடத்துல என்ன தண்ணி தானா திறந்து இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தண்ணி அந்த இடத்துல பிளந்து அந்த இடத்துல தண்ணியை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த தாகத்தை தீர்த்து இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விருத்த தேசனம் எல்லாம் நம்ம அடித்து போகணுமோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தேவன் என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துலயும் அவருக்கு தாகத்தை தீர்த்து தண்ணியை கொடுத்து உயிரை பிழைக்க செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம தேவனுக்கு என்ன முழங்கால் போட்டு ஜெபித்து நம்ம ஒவ்வொரு அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட உபவாச வேளையில நம்ம ஒவ்வொரு காரியத்தை வைத்து நம்ம ஜெபித்து இப்படி ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை முன்னே வைத்து செய்யும் போது அவர் ஏன்னா நான் செய்யக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகலன்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காலை வேளையில தேவனோடு பேசுங்க, தேவனோடு கேளுங்க. கேட்கும்போது இந்த சிம்சோனை ஒவ்வொரு இடத்திலையும் பாதுகாத்து ஏன்னா அவரை மீட்டெடுத்திருக்காரு, அது போல நம்மளையும் பாதுகாத்து மீட்டெடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏன்னா அவரை நம்ம நினைத்தாலே போதும், அவர் வார்த்தையை நம்ம தியானித்தாலே போதும். ஒரு வார்த்தை வருதுன்னா அதை கேட்டு அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஏன்னா உலக காரியங்கள்ல போய் எல்லாத்தையும் பாக்குறோம். ஏன்னா அது நம்ம நேரம் பாக்குறோம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அந்த வார்த்தைய நம்ம நினைச்சு பார்த்து அதை என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கனாலே இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைன்னா இதுல ஒரு தேன் கூட ஒரு பொக்கிஷம். ஏன்னா இதெல்லாம் நம்ம எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம். அப்படின்னா சில வீட்டுல அதை எடுக்கவே மாட்டாங்க. என்னைக்கா சபைக்கு போகும்போதுதான் தூசி தட்டி எடுத்துட்டு போவாங்க. அனுதினமும் இந்த வேத வார்த்தையை நம்ம கேட்கணும், படிக்கணும். படிக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன பாதையில போகணும்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு கூடவே தான் இருக்கார். நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் இதை செய் மகளே, இதை செய் மகனே அப்படி சொல்லி கொடுத்து நம்மளை ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை தானித்ததுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம் அப்பா. நியாயாதிபதியில் ஆண்டவரே சிம்சோனை பத்தி ஆண்டவரே நாங்க தானித்தோம் ராஜா சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலை இந்த மாதிரி சிம்சோன் மகனு போல தகப்பனே எத்தனை தகப்பனே இக்கட்டான சூழ்நிலையில பெலிஸ்தரிட்ட ஆண்டவரே மாட்டிக்கொண்டு இருந்த பொழுது நீங்க உம்மோட ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவரை பாதுகாத்திரிய. அது போல தகப்பனே ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே எந்த இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்களா, பிரச்சனையில் இருக்கிறாங்களா தகப்பனே, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்களா, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா ஆண்டவரே தகப்பனே, இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்காங்களா ராஜா தகப்பனே, உன் கரம் வெளிப்படட்டும் சாமி.
கர்த்தாவே சோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே இந்த சிம்சோனை நீங்க பாதுகாத்தது போல தகப்பனே ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அப்பா இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொரு கட்டத்திலும் தகப்பனே தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மாட்டிக்கொண்டு என்னடா செய்வோம்னு நினைக்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரம் வெளிப்படட்டும் சாமி. ஒவ்வொரு மேல் இறங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாரையும் உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆமென்.